Hi everyone, good evening. So this is your brother mentor Shankar Narayan. So in today's class, I thought of teaching you another main important question, that too from modern India, a most important topic. Okay, modern Indian history. So this question is come in your mains exam, the year of 2013. Okay, UPSC means GS first paper. Okay, the question is in many ways, Lord Dalhousie was the founder of modern India. Elucidate அப்படின்னு கேட்டிருக்காங்க. So என்ன கேட்டிருக்காங்க? Elucidate. In many ways, Lord Dalhousie was the founder of modern India. Elucidate. Okay, விவரிக்கவும், explain பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. Once நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லார்ட் டலோசியை பற்றி தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது. சார் டாக்டர் ஆஃப் லேப்ஸ் இது சார்னு எழுதுவீங்க இல்லையா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக கொஷின் என்ன கேட்டிருக்கான்றது பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்க கொஷின்ல? இன் மெனி வேஸ் உடனே கொடுக்கலாம். இன் மெனி வேஸ் லார்ட் டலோசி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் இந்தியா. அவன் கொடுத்துட்டு எலுசிடேட் அப்படிங்கிறான். எலுசிடேட்னா வெரி எக்ஸ்பிளைன் பண்ண. சரி, ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ண. இந்த மாதிரி கொஷினை எப்படி சார் டீல் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் யூ நோ ஹூ இஸ் லார்ட் டலோசி. ஹி வாஸ் the Governor General of India from 1848 to 1856 வரைக்கும் இருந்தார். இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா 19வது நூற்றாண்டுல. ஓகே 19வது நூற்றாண்டோட இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா இருந்தார். சொல்லப்போனா 1857 ரிவால்ட்டுக்கு ஓகே ஒரு காரணம். ஸோ இவர் இந்தியாவுடைய கவர்னரா இந்த டைம் பீரியட் என்னன்னா 1848 to 1856. ஸோ டல்ஹௌசி எப்படி மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வேர்டு மாடர்ன் அப்படின்றது இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாடர்ன், ஹவு வாஸ் த 19th century India? The 19th century India was a British India. It was a colonial India. So India was one of the utmost colony for British, East India Company, because British government would rule Barla. So India was also a place of neo-imperialism, and also it is a place of neo-colonialism. So in the மாதிரி இந்தியா இருந்துச்சு. ஸோ பிரிட்டிஷோடைய நீட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலனி தான் என்னன்னா இந்தியா. இந்த இந்தியாவுக்கு ஓகே ஒரு கவர்னர் ஜெனரல் வந்திருக்காரு. ஸோ he was not one of the greatest governor general. People will say he was not like Lord Ripon. Okay, Lord Cornwallis மாதிரி கிடையாது. He was great both in his war and also in his peace அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்னர் ஜெனரல் தான் லார்ட் டல்ஹௌசி. ஸோ டல்ஹௌசி மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவருடைய ரிஃபார்ம்ஸ் தான் அவர் யாருன்றதை இங்கே காமிக்குது. ஆக்சுவலாக ஸோ இது ஒரு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்பொழுது இன்ட்ரடக்ஷன் இப்படி கொடுத்துட்டு ஓகே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹவ் டு மென்ஷன். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்? டல்ஹௌசியோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், மிலிட்டரி ரிஃபார்ம்ஸ், ரயில்வே ரிஃபார்ம்ஸ், போஸ்டல் ரிஃபார்ம்ஸ், பிடபிள்யூடின்றது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அவர் இன்னமும் நல்லா என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் கொஞ்சம் பெருசாக அவங்க கேட்டதும் 200 வேர்ட்ஸில் கேட்டிருக்காங்க. 10 மார்க் கொஷின் 200 வேர்ட்ஸ். அப்போ இன்ட்ரடக்ஷன் எடுத்துட்டீங்க. இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறமா என்ன அப்படின்னா இங்கே தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். டல்ஹௌசி பீரியடில் என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் நடந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் என்னன்னா, நீங்கள் லார்ட் கார்ன்வாலிஸுக்கும் டல்ஹௌசிக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். லார்ட் கார்ன்வாலிஸ் கோஸ் ஃபார் டீசென்ட்ரலைசேஷன். எக்ஸ்ட்ரீம் பவர் கரப்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்புறவர் லார்ட் கார்ன்வாலிஸ். பட் டல்ஹௌசியோடைய கான்செப்டை பார்த்தீங்கன்னா he basically concentrated on what it is what we call it as centralization of powers வந்து பார்க்கும்போது அதிகமாக சென்ட்ரலைசேஷனை பற்றி நம்பினார். சென்ட்ரலைசேஷனுக்காக போனார் லார்ட் டல்ஹௌசி. ஏன் அப்படி சொல்றேன்னா, டல்ஹௌசி பீரியட் முன்னாடி வர இப்போ பெங்கால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பெங்கால் was the most important province for British. It is one of the most fertile province also. So இந்த பெங்காலுடைய அதாவது அன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா பெங்காலுடைய கவர்னராக இருந்தார். ஓகே, அன்னையுடைய ஃபார் எக்ஸாம்பிள் டல்ஹௌசி எடுத்துக்கோங்க. he was the governor general of India, right? he was also called as governor of Bengal. So இந்த நடைமுறையை மாற்றி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஓகே இல்ல இதெல்லாம் வேண்டாம். ஸோ லெஃப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒன்று எடுத்துறாரு. என்ன போஸ்ட் எடுத்துறாரு? ஸோ லெஃப்டினன்ட் கவர்னர் அப்படின்ற ஒரு போஸ்ட் எடுத்துக்கிறாரு. ஸோ ஆஃப்டர் பெங்காலை ரூல் பண்ண போறது லெஃப்டினன்ட் கவர்னர் தான். இது எந்த ஆக்ட் படி எடுத்துக்கிறாருன்னா 1853 சார்ட்டர் ஆக்ட் படி எடுத்துக்கிறாரு. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுல நீங்க என்ன சொல்லலாம், இவரோட
அவருடைய பீரியட்ல டலோசி ஓகே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. நம்ம பார்த்தோம் லார்ட் கார்ன்வாலிஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ரெவென்யூ ஃபங்க்ஷனா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஓகே ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருந்தார். ஆனால் பட் இங்கே என்ன அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டோடைய ரெவென்யூ ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, மிலிட்ரி ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, லா அண்ட் ஆர்டராக இருந்தாலும் சரி, போலீஸ் ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி, அது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோடைய கண்ட்ரோலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சது யார் சார்னா ஓகே மிஸ்டர் டலோசி. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகமான பவர்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்ல வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி நிர்வாகத்தில் ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணார் லார்ட் டலோசி. அண்ட் நிர்வாகத்துக்கு அப்புறமா மிலிட்ரி ரிஃபார்ம்ஸ் பார்க்கும் பொழுது டலோசி பீரியட் முன்னாடி வரைக்கும் கல்கத்தாவை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவுடைய மிலிட்ரி கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஆனால் பட் இவர் என்ன பண்றாருன்னா கல்கத்தால இருந்து என்ன பண்ணியாச்சு ஓகே கல்கட்டால இருந்து மீரட். ஸோ மீரட்டுக்கு வந்து பார்க்கும்பொழுது மிலிட்ரி கேபிட்டலாக மாத்துறாரு. அண்ட் இதை மாற்றினது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு கவர்னர் ஜெனரல்ஸோடைய ஒரு ரெசிடென்ஸ் எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஷிம்லாவில் இருக்கும். ஸோ ஷிம்லாவையும் வந்து பார்க்கும் பொழுது சுற்றி பிகாஸ் ஹி வாஸ் த ஒன் ஹூ டார்கெட்டிங் த நார்த் இந்தியா, பஞ்சாப் அட்டாக் பண்ணணும். Okay, he was the one who was to control most of the North Indian rulers. So அதனால ஷிம்லால ஒரு பெர்மனன்ட் ஆர்மி ரெசிடென்ஸ் ஒன்று கிரியேட் பண்றாரு. இவருடைய ரெசிடென்ஸும் அங்கே தான் இருக்கு. ஸோ ஹீ கேன் கோஆர்டினேட் அண்ட் அதிகமான இந்தியன்ஸ் ஆர்மியில் இருக்கிறது இவருக்கு பிடிக்கல. ஸோ அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது கூர்கா ரெஜிமெண்ட் ஓகே பஞ்சாபை பிடிச்ச உடனே சீக் ரெஜிமெண்ட். ஸோ இந்த கூர்காஸை முக்கியமாக நேபாள் கூர்காஸை ரொம்ப அதிகமாக நம்பினாரு. ஸோ கூர்காஸை இர்ரெகுலர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு எப்பயுமே இவருடைய கண்ட்ரோல்லே வச்சுட்டு இருந்தார். ஏன்னா பிகாஸ் இந்தியா அணி இருக்கக்கூடிய அவாதோ அணி இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் ரூலர்ஸ் இவர் அதிகமாக நார்த் இந்தியன் சோல்ஜர்ஸ் அதிகமாக நம்பலன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அண்ட் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா 1856 நிறைய இந்தியன்ஸ் கம்மி பண்ணிட்டு 2,23,000 2,23,000 to 30,000 இந்தியன்ஸ் இருப்பாங்க. அண்ட் அதுக்கு ஈக்குவலாக பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் 45,000 இருப்பாங்க. ஓகே இந்த 2,30,000 அதிகமாக பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த கூர்காஸ் அதுக்கப்புறமா சீக்ஸ் இவங்களை அதிகமாக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மிலிட்டரி ரிஃபார்ம்ஸ்னு ஒரு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் என்னன்னா ரயில்வே ரிஃபார்ம்ஸ் சொல்லவே தேவையில்லை. இந்தியாவுடைய ரயில்வேஸ் அப்படின்றது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பிரிட்டிஷ் வந்ததால தான் ரயில்வேஸ் வந்ததால தான் பிரிட்டிஷால தான் எல்லாமே நடந்துச்சு. ஆமாம் அது உண்மைதான். ஆனால் பட் அவன் ஏன் ரயில்வேஸ் எடுத்துகிட்டு வந்தான், அவன் ஏன் நமக்கு எஜுகேஷன் கொடுத்தான்றதான் இந்த விஷயம். இந்தியாவுடைய ரயில்வேஸ் 1853 மாடர்ன் ரயில்வேஸ் the first modern railway lane from Mumbai to Thane, அதுக்கப்புறமா கல்கத்தா டு ராணிகஞ்ச் and next one is Arakonam to Raipur. இந்தியாவுடைய ரயில்வேஸ் இட் இஸ் நாட் மேட் அவுட் ஆஃப் இந்தியன் ரெவென்யூ. இந்தியாவுடைய ரயில்வேஸ் பிரிட்டிஷோடைய மேனுஃபேக்சரர்ஸ் பிரிட்டிஷோடைய கம்பெனிஸ் ஃபோம்ஸ் போட்டது. ஸோ இதுக்கு மூலயமா கவர்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்னு ஒன்று கொடுத்து பின்னாடி நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொள்ளடிச்சிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் அந்த இட் இஸ் அ கேரண்டி ஸ்கீம். ஸோ இந்தியாவுடைய ரயில்வேஸோட இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா ஒரு ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ண ஏரியா இருக்கும். அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற ஏரியாவிலேருந்து நியர்பை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேஸ் எதனா இருக்கும். அங்கேருந்து வந்து பார்க்கும்போது நியர்பை எதனா போர்ட் இருக்கும். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. டேக் கல்கத்தா ராணிகஞ்ச் ஃபேமஸ் ஃபார் கோல்டு. கல்கத்தா அங்கே மூலயமா போர்ட் மூலயமா பிரிட்டிஷுக்கு எடுத்துகிட்டு போகும். அரக்கோணம் டு ராயபுரம் இஸ் நியர்பை போர்ட் வாஸ் தேர். அரக்கோணத்தில் என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அரக்கோணம் தான் நீங்கள் பிரிட்டிஷோடைய டிஃபென்ஸ் சென்டர். அரக்கோணம் மாவடி இன்னைக்கும் வந்து பார்க்கும்போது டிஃபென்ஸ் சென்டர் அது உங்களுக்கே தெரியும். அண்ட் ஆல்சோ திஸ் மும்பை டு தானி லைக்வைஸ் ரயில்வேஸை வந்து அதிகமாக இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது ரயில்வே சொல்லப்போனால் அஃப்கோர்ஸ் டலோசி வாஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் ஆல்சோ. ஓகே ஸோ பட் இந்தியன் ரயில்வேஸ் வாஸ் நாட் மேட் அவுட் ஆஃப் இந்தியன் ரெவென்யூ. இட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் த கவர்மெண்ட் will give some support for the British companies. So the British companies they funded for Indian railways. So இது மூலமா பின்னாடி இந்தியாவில் அந்த பிரிட்டிஷ் கம்பெனிஸ் என்ன வேணாலும் வளர்ச்சிக்கலாம். அண்ட் அன்னைக்கு என்ன ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயம்னா அந்த எரா ஆஃப் டார்க்னஸ்ன்ற புக்கில் சசி தரூர் சூப்பராக சொல்லியிருப்பார். அன்னைக்கு இந்தியாவில் ரயில்வேஸ் வந்த உடனே ஒரு அன்ரிசர்வ்டு பேசஞ்சர் பே பண்ண ஃபேர் ஓகே அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர் பே பண்ண ஃபேரோட ஈக்குவல். ஆனால் பாருங்க எந்த அளவுக்கு இன்இக்வாலிட்டி இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது ரயில்வே ரிஃபார்ம்ஸ். ஓகே போஸ்டல் ரிஃபார்ம்ஸ் எடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் போஸ்டல் ரிஃபார்ம்ஸ் ஆல்சோ. என்ன சார் போஸ்டல் ரிஃபார்ம்ஸ், ஏன் ஒரு போஸ்டலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு? டலோசி பீரியட் முன்னாடி வரைக்கும் கம்யூனிகேஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ காஷ்மீரில் இருக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம், லெட்டர்ஸ் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் யுவர் மோஸ்ட் ஆஃப் த மணி. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹி வாண்ட் டு ஈஸ் த போஸ்டல் சர்வீசஸ். ஸோ வாட் ஹி மீட் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லையும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்டல் சர்வீஸ் எடுத்துகிட்டு வராரு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அன்றைக்கி லெட்டர் அண்ணான்றது இட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மணி எக்ஸ்சேஞ்ச் ஆக்சுவலாக. ஸோ இந்த அரை அண்ணா கொடுத்தா எந்த லெட்டர் வேணாலும் நீங்கள் எங்கே வேணாலும் அனுப்பலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேஸ்ட் ஆன் த டிஸ்டன்ஸ், பேஸ்ட் ஆன் த மெசேஜ் கண்டென்ட். ஸோ இவர் போஸ்டல் ரிஃபார்ம்ஸை இன்னமும் ரீஆர்கனைஸ் பண்ணாரு. ஓகே, ஸோ போஸ்டல் ரிஃபார்ம்ஸ் இன்னைக்கு நம்ம ஆனால் அந்த போஸ்டல் ரிஃபார்ம்ஸ் அன்னைக்கு மிலிட்ரிக்கு தான் அதிகமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா சார் டெலகிராம்னு எழுதிடாதீங்க. டெலகிராம் மெசேஞ்சர் டெலோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தார் அப்படிலாம் கிடையாது. ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் டெலகிராஃப், தந்தி அடித்தல். ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த டெலகிராஃப் கம்யூனிகேஷன் கூட மிலிட்ரிக்கு தான் யூஸ் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டெலகிராம் லைன் எங்கே வந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கல்கத்தா டைமண்ட் ஹார்பர்லேருந்து ஆக்ரா ஒரு 800 மைல்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா பெஷவார், டெல்லி, அதுக்கப்புறமா ரங்கூன் டு மண்டாலி. ஸோ இந்த மாதிரி பிரிட்டிஷோடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் சென்டர்ஸ்க்கு வந்து பார்க்கும்பொழுது டெலகிராஃப் லைன்ஸை எடுத்துட்டு வந்தாங்க. நமக்கே தெரியும் 2014 நம்மளுடைய ராகுல் காந்தி, ஓகே, அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்தியாவுடைய லாஸ்ட் டெலகிராஃப் பண்ண, ஓகே, தந்தி அடிச்ச த லாஸ்ட் பர்சன் யார் சார் அப்படின்னா திஸ் ராகுல் காந்தி. ஸோ ரயில்வே ரிஃபார்ம்ஸ், போஸ்டல் ரிஃபார்ம்ஸ், அதுக்கப்புறமா இந்த டெலகிராஃப் ரிஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயம். அண்ட் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்தது டலௌசின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். அன்னைக்கு மிலிட்ரியில் சொல்லப்போனால் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் மிலிட்ரி, பிரிட்டிஷோடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு இல்லையா, அதில் ஒரு தனியாக வந்து பார்க்கும்பொழுது மிலிட்ரி போர்டு, மிலிட்ரி சிவில்ஸ் போர்டு. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரோட்வேஸ், ரயில்வேஸ், கேனல் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் இவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இவங்க they were not give much importance for construction activities of the public, rather they concentrated on some other works. So Dalhousie, he felt something uneasy was taking place, because you want to ஒரு நாட்டில் நல்ல ரோட்ஸ் இருக்கும், ஓகே, ஒரு நாட்டில் நல்ல பப்ளிக் ஒர்க்ஸ் நடக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தால் தான் ட்ரேட் நல்லா இருக்கும். ஓகே, எந்த ஒரு நாட்டுக்கும் இப்போ ஹிட்லர் வேர்ல்டு வார் 2 போட்ட ரோடு இன்னமும் சூப்பராக தான் இருக்கும். எந்த ஒரு நாட்டு கூட நீங்கள் லிங்க் பண்ணனாலும் why we are going for infrastructure development. By infrastructure development you can so it will ease what development. So infrastructure development, it will ease development. ஒரு நாட்டுடைய growth and development அப்படின்றது அதை நோக்கி தான் இருக்கு. ஸோ இதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் அன்னைக்கு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறார். அப்படி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் வரும் பொழுது இந்தியாவில் ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஆனால் பட் பிளான் பண்ண இப்போ ஒரு ப்ராஜெக்ட்னா அதை பிளான் பண்ணுறதுக்கு இன்ஜினியர்ஸ் தேவை. இன்ஜினியர்ஸ் கிடையாது இப்போ இல்லைங்க, அப்போ. ஓகே, ஸோ 19th சென்ச்சுரியில் இந்தியாவில் இன்ஜினியர்ஸ் டெபிசிட், ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இன்ஜினியர்ஸ் எங்கேருந்து ரெக்ரூட் பண்ணி ஆகணும்னா இங்கிலாந்து தான். ஸோ இன்ஜினியர்ஸோடைய தேவைக்காக தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே நம்ம காலேஜில் ரொம்ப கடுப்பாக இருக்கும்போது திட்டுவோம் தெரியுமா, எவன்டா இந்தியாவில் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சாங்க, நீங்கள் தாராளமாக ஆன்சர் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ லார்ட் டலௌசி தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ரூர்க்கி உத்தரகாண்ட் எடுத்துட்டு வர்றாரு. ஏன்னா இன்ஜினியர்ஸ் தேவை. ஓகே, இன்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்ணி ஆகணும். ஸோ ஏன் இன்ஜினியர்ஸ் ரெக்ரூட் பண்ணலாம், தே ஆர் ஆல் த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு சொல்லப்போனால் டைரக்ட்லி அவங்களுடைய நாட்டோடைய டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இதான் கதையே ஆக்சுவலாக பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட். இட்ஸ் நாட் அ ஸ்டோரி, இட் இஸ் அ ஃபேக்ட் ஆக்சுவலி. ஸோ பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அவர் பீரியடில் வந்தது. அதுக்கப்புறமா சோஷியல் ரிஃபார்ம்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டலௌசிக்கு ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் பிடிக்காது, பெண் சிசுக்குலை பிடிக்காது, அதை கட் பண்ணுறாரு. அதை வந்து இதை அபாலிஷ் பண்ணுறாரு. அண்டர் த இனிஷியேஷன் ஆஃப் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், he was the one who supports for abolition of this, he was the one who enacted the widow remarriage act. And இவர் கோவந்த் அப்படின்னு ஒரு ட்ரைப்ஸ் இருக்காங்க. அந்த ட்ரைப்ஸ் பிடிக்காது. காரணம் என்னன்னா, இவங்க அதிகமாக இந்த நரபலிலாம் கொடுப்பாங்க. அதிகமாக வந்து பார்க்கும்பொழுது உயிரோடு இருக்கும்பொழுது கொண்டுருவாங்க. ஸோ கொண்டவங்கள அவங்களுடைய ரத்தத்தை வந்து பார்க்கும்பொழுது நிலத்தில் தெளிப்பாங்க. ஸோ அது மூலயமா ஃபெர்டிலிட்டி ஆஃப் த லேண்ட் இன்க்ரீஸிங் நினச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பைத்தியகாரத்தனத்துக்கும் சூப்பர்ஸ்டிஷனுக்கும் முட்டாள்தனத்துக்கும் டலௌசி வாஸ் நாட் த ஒன் ஹூ சப்போர்ட்ஸ். ஸோ அந்த கோவந்த் ட்ரைப்ஸோடைய இந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸை அபாலிஷ் பண்ணுறாரு. அண்ட் இவருடைய பீரியட் ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கூட நீங்கள் நிறைய மூவிலாம் பார்த்துருந்தீங்க. ஓகே, இப்போ இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்கும்போது ஒரு இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ் நடக்கும்போது அப்பா சொல்வார்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், பொண்ணு வேற ஒரு மதம். ஓகே, அப்பா சொல்கிறார், என்ன நீ மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணனா சொத்துல 10 பைசா கூட தரமாட்டேன்னு சொல்லுவார். கரெக்டாங்க. ஆனால் சொத்து அவருக்கே 10 பைசா தான் இருக்குது, அது வேறு. பட் இங்கே நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, இதே மாதிரி விஷயம் அப்பயே இருந்துச்சு 19th சென்ச்சுரி. அன்றைக்கி ஒரு இந்து ஒரு முக்கியமாக ஒரு கிறிஸ்டியன் டைப் ஆஃப் மேரேஜ் பண்ணியாச்சுன்னா, ஓகே, ஸோ அப்பா வந்து சொத்துலாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அன்னைக்கு டலௌசி ஒரு லா ஒன்று போடுறாரு, ரிலீஜியஸ் டிசபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஃப் ஹிந்து மேரிட் அ கிறிஸ்டியன் கேர்ள் ஒரு ஹிந்து கேர்ள் மேரேஜ் அ கிறிஸ்டியன் பாய், ஆட்டோமேட்டிக்கலி முக்கியமாக பாய் தான், ஆட்டோமேட்டிக்கலி ரைட் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஹஸ் பிகம் லீகலைஸ்ட்.
சொத்து அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். அப்பா தரல அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் போட்டால் கண்டிப்பாக கேஸ் யாருக்கு வரும்? பையனுக்கு தான் சாதகமாக வரும். ஸோ இங்கே தான் ட்விஸ்ட். இதை நிறைய பேர் சொல்லப்போனால் இதை லிபரலிஸ்ட் இது ஒரு வெல்கம் இருக்கு. ஏன்னா சரி, காதலுக்கு கண்ணு மூக்கெல்லாம் கிடையாது, மதம்லாம் கிடையாது. ஸோ இதில் என்ன விஷயம்னு லிபரலிஸ்ட்லாம் நினச்சாங்க, ஓகே ரிஃபார்ம்ஸ் தான் நினச்சாங்க. ஆனால் பட் ஆர்த்தோடாக்ஸ் இந்து சொசைட்டி தங்களுடைய கல்ச்சர் மேலே தொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தீக்கிரையாகவே நினச்சாங்க. ஸோ டெலோசி வாஸ் பேசிக்கலி பிரிட்டிஷர், he was a foreigner, he was a Christian. இங்கே என்ன ஒரு அல்டிமேட்டான விஷயம்னா, if you are a Christian, if you are doing Christian type of marriage, you should be a Christian, கரெக்டா? அப்போ இன்டைரக்டா என்ன நடக்குது அப்படின்னா ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்கு சப்போர்ட் பண்றதா ஹிஸ்டரி உண்மைலாம் நிறைய இருக்குங்க. ஓகே, அதனால என்ன திட்டாதீங்க, என்சிஆர்டி புக்ல போய் படிங்க, இதான் இருக்கு ஆக்சுவலா. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது இது ஆர்த்தோடாக்ஸ் இந்து சொசைட்டி இதை வந்து ஒரு தப்பாக பார்த்தாங்க. ஸோ அதனால தான் ரிவோல்ட்டுக்கு வந்து பார்க்கும்பொழுது காமன் பீப்புளும் அதிகமாக வந்தாங்கன்றது சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் கமர்ஷியல் ரிஃபார்ம்ஸ்னும் பொழுது என்ன சார், சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பார்த்துட்டு கமர்ஷியல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இவருடைய பீரியட்ல இந்தியன் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வென்ட் டவுன். சொல்லப்போனால் இட் டிவாஸ்டேட்டட்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப மோசமாயிடுச்சு. காரணம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய போர்ட்ஸ் பிரிட்டிஷர்ஸோடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அண்ட் பிரிட்டிஷர்ஸ் இந்தியன் ஓஷனுடைய கண்ட்ரோலுக்கு, பிரிட்டிஷ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸோடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. அண்ட் இந்தியாவில் நிறைய போர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ லைட் ஹவுசஸ்லாம் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. ஆல்ரெடி இருக்கக்கூடியதை அதை ரீஎஸ்டாப்ளிஷ் இன் த சென்ஸ் அதை ரீஆர்கனைஸ் பண்ணாரு. ஓகே, அதை வந்து பார்க்கும்பொழுது மேம்படுத்தினாரு. பட் அதோடைய பவர்லாம் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஸோ இதனால இந்தியன் ட்ரேடர்ஸ் நிறைய சஃபர் ஆனாங்க. ஸோ ட்ரேட்ல ரொம்ப மோசமாக போச்சு. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சிபிடிடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ். இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றது யாருடைய பீரியட்ல வந்துச்சுன்னா டலோசி பீரியட்ல தான் வந்துச்சு. ஓகே, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ். ஓகே, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் டலோசி பீரியட்ல தான் வந்துச்சு. ஓகே, எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் படிச்சீங்களா? இதுதான் சூப்பரான விஷயம். என்ன எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இப்போ 1854ல சார்ல்ஸ் வுட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சார்ல்ஸ் வுட்ஸ் எஜுகேஷனல் டிஸ்பேட்ச் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. It was the one which supports for natives education and also for that is Anglo vernacular education சொல்லுவாங்க. ஆங்கிலோனா பிரிட்டிஷ், வெர்னாகுலர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டுடைய லாங்குவேஜ், வெர்னாகுலர் லாங்குவேஜ். இந்த ரெண்டு எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணது என்ன, இந்த சார்ல்ஸ் வுட்ஸ் எஜுகேஷனல் டிஸ்பேட்ச். இந்த ஆக்ட் மூலமா தான் ஓகே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ஸ்கூல் இருக்கணும், வெர்னாகுலர் ஸ்கூல் இருக்கணும், அட் த சேம் டைம் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லேயே இருக்கணும், ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லேயும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கணும், அண்ட் ஆல்சோ ஒரு யூனிவர்சிட்டி இருக்கணும்னு ஆக்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி நம்ம படிக்கிறதுல டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், இது அன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ். ஸோ இந்த மாதிரி போஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தது இந்த ஆக்ட் மூலயமா தான். அண்ட் இந்த ஆக்ட் மூலயமா தான் இந்தியாவில் முக்கியமாக நம்மளுடைய சென்னையில், மெட்ராஸில், பாம்பேல அண்ட் கல்கத்தாவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 1857 எஸ்டாப்ளிஷ் வந்தது. எப்போ? டலோசி பீரியட்ல. புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்கள் பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போ டலோசி ரொம்ப நல்லாவும் நினைக்கக்கூடாது. இவங்க எல்லாமே நல்லது தான் பண்ணாங்க, பட் அவங்களுடைய நல்லதுக்காக பண்ணாங்க. பிரிட்டிஷ் எஜுகேஷன் கொடுத்தாங்க, இந்தியாவில் மாடர்ன் எஜுகேஷன் கொடுத்தாங்க. ஒய் they gave modern education, why they gave English education அப்படின்னா அவங்க சொன்னாங்க இல்லை, இந்தியா வாஸ் பேசிக்கலி பார்பாரிக் கண்ட்ரி, வைத்தியக்காரர்கள் இருக்க நாடு, ஹிந்துஸ் வேர் ஆல் ஃபெனாட்டிக், முஸ்லிம்ஸ் வேர் ஆல் சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பேசிக்கலாகவே நிறைய ஹிஸ்டோரியன் சொல்கிற விஷயம் என்னன்னா, பிரிட்டிஷ் இந்தியாவுடைய கல்ச்சரல் சேஞ்சுக்காக இங்கிலீஷ் கொடுத்தாலுமே அதெல்லாம் ஒரு சுயநலம் தான் சொல்கிறாங்க. என்ன சார் சுயநலம்னா, ஓகே they provided education, okay, not to empower us. They provided education not to empower us, because their service, they provided education because our service is needed for their bureaucracy. Okay, அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய சேவை அவங்களுக்கு தேவை. ஓகே, பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணும் பொழுது இந்தியாவில் அவங்களுடைய பியூரோக்ரஸிக்கு they need some people, some efficient people. அவன் ஆக்சுவலாக நம்மளுடைய லாங்குவேஜை லேர்ன் பண்ணியிருக்கோம், ஆனால் பட் நம்ம என்ன பண்ணோம், அவனுடைய லாங்குவேஜை லேர்ன் பண்ண வச்சோம். ஓகே, ஸோ இதுதான் எஜுகேஷனாக கொடுத்தது தப்பு கிடையாது, பட் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குன்றது உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ ஜஸ்டிஃபைன்னு கேட்டால் அப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இவன் எலிசிடியட் தான் சொல்லியிருக்கான், ஜஸ்ட் நம்ம எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறோம். இதே ஜஸ்டிஃபை அப்படின்னா இந்த மாதிரி டீப்பாக போகிற மாதிரி இருக்கும்.
ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஆக்சுவலி. ஸோ இதான விஷயம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் டல்ஹௌசி நம்ம மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் த ரீசன் மெனி ஆஃப் த ஹிஸ்டோரியன்ஸ் சே he was best both at his wars and also at his peace அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ இதான் விஷயம். ஸோ keep on revising. இதெல்லாம் ரொம்ப ப்ரிலிம்ஸுக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. பார்ப்போம். பை.